நம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது புண்ணியமும் பாவமும் செய்தால் என்ன நடக்கும் என்று. அதாவது சில பேர் இருக்கிறார்கள், புண்ணியமும் செய்கிறார்கள், நல்ல விஷயங்களும் செய்கிறார்கள், பாவங்களும் செய்கிறார்கள், கெட்ட விஷயங்களையும் செய்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தான் இந்த கிளிப்னூடாக கதைக்கு போகிறேன். இதற்கு நான் பேதவத்து எனும் நூலில் இருக்கும் ஒரு கதை உதாரணமாக்கி கொள்கிறேன். அதுதான் மிகலுத்தக எனும் பேதவத்து. ஒரு வேடன் இருந்தார் ராஜகா எனும் நகரத்தில் புத்த காலத்தில். அந்த வேடனுக்கு அனுதாபமாக ஒரு துறவி, புத்த பகவானுடைய ஒரு சீடர் கூறினார், பாவம் செய்ய வேண்டாம், ஒருபோதும் துக்கம்தான் அனுபவிக்க நேரிடும், நரகத்தில் தான் பிறக்க நேரிடும். அதனால் இந்த பாவி வேலை, இந்த வேட்டையாடுதல் செய்ய வேண்டாம், அதை நிறுத்திவிடுங்க சொல்லி உபதேசம் கூறினார். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. திரும்பி திரும்பி சொன்னாலும் கேட்கவில்லை. பிறகு அந்த சுவாமி அனுதாபத்துடன் இன்னும் கூறினார், உங்களுக்கு இதை செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது என்றால் பகல் காலத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் இரவு காலத்தில் சரி பிராணிகளை கொல்லாமல் இருங்க சொல்லி. அந்த வேடன் அதை கேட்டார். அவர் அதுக்கு பிறகு செய்த விஷயம்தான், பகல் காலத்தில் வேட்டையாடி கொண்டிருந்தார், மான்களை கொன்றுவிட்டார், அந்த இறைச்சியை விற்பனை செய்து தான் வாழ்ந்தார். இரவு காலத்தில் பிராணி வதை செய்யாமல் கட்டுப்பாடுடன் இருந்தார். பிறகு காலத்துக்கு பிறகு அவர் இறந்துவிட்டார். இறந்துவிட்டு சேகரித்து கொண்ட புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப ஒரு பேயாகத்தான் பிறந்தார். அந்த பேய்க்கு இரவு காலத்தில் திவ்ய சுகபோகங்கள் கிடைக்கிறது. ஒரு திவ்ய மாளிகை தோன்றுகிறது. அந்த திவ்ய மாளிகை நுழைந்து அங்கே இருக்கும் தேவலோக சுகத்தை அனுபவித்து கொண்டு இன்பத்துடன் வாழ்கிறார். இரவு காலத்தில் அப்படித்தான். என்ன காரணம்? இரவு காலத்தில் பிராணவதை செய்யாமல் பாவங்களில் இருந்து விலகி வாழ்ந்தார். அதனால் இரவு காலத்தில் தேவ சுகம் கிடைக்கிறது. ஆனால் பகல் காலத்தில் அவரை சுடுகாட்டில் விட்டுவிடுகிறார். பிறகு நாய்கள் பெரிய கூட்டம் விரட்டி விரட்டி அவரை கடிக்கும். அவர் பெரிய வேதனையுடன் கத்துவார், கதறுவார். தப்பு வழி இல்லை. என்ன காரணம்? இது கர்மம் மூலம் நடந்த விஷயம். என்ன காரணம் பகல் காலத்தில் இப்படி நடக்க? பகல் காலத்தில் தான் மான்களை கொன்று இருந்தார். அனுதாபம் இல்லாமல் பிராணவதை செய்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக பகல் காலத்தில் துக்கம் அனுபவிக்க நேர்கிறது. நாய்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி அவரை கடிக்கும். பாருங்க, சிலர் சிந்திக்கிறார்கள், இந்த கர்மங்கள் பலன் தராது, அவர் பாவம் செய்கிறார், அந்த வேடன் செய்கிறார், அவர் களவு எடுக்கிறார், ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைதானே என்று சிந்தித்து கொண்டு தானும் அந்த பாவங்களையே செய்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த காலத்தில் இயல்பு. ஆனால் பாருங்க, இந்த கர்மங்கள் செய்யும் கர்மங்கள் அனைத்தும் இந்த வாழ்க்கையிலேயே பலன் தரும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு 3 முறைகள் இருக்கிறது. ஒரு முறை தான் திட்ட தம்ம வேதனைய, அதுதான் இந்த வாழ்க்கையிலே பலன் தரும் கர்மங்களும் இருக்கிறது. உபபஜ்ஜ வேதனைய, அடுத்த ஜென்மத்தில் வினை தரும் கர்மங்கள் இருக்கிறது. அவை தான் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு முறை இருக்கிறது உபபஜ்ஜ வேதனைய, அதாவது மோட்சம் அடையும் வரைக்கும் அவர் பின்னே வந்து ஒரு சரி, பல முறை சரி, நிறைய முறைகளில் சரி அவருக்கு அந்த கர்மங்கள் பலன் தரலாம். அதனால்
இப்படியான பாவ கர்மங்களில் இருந்து விலகி புண்ணிய கர்மங்கள் மட்டும் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை திவ்ய லோக சுகத்துக்கு கொண்டு போவதற்கு அனைவருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். வணக்கம். நமோ புத்தாய.